இந்த நாளில் 1 பேதுரு புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கலாம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளை நல்ல தெளிவாய் கேட்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியானவர் ஒரு மனுஷனோ மனுஷியோ கிறிஸ்துவுக்கு பாடுபட்டால், கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு பாடுபட்டால் அவருக்கு என்ன கிடைக்கும் என்பதை அவர்கள் ஆராய்ந்தார்கள். அவர்கள் ஆவியிலே ஆராய்ந்த பின்பு அவர்களுக்கு புரிந்து விட்டது, நாம் கிறிஸ்துவுக்காய் படும் பாடுகள் மறுமையிலே பெரிய பொக்கிஷத்தை மறைத்து கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபையா இருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு ஆராதித்தோம், ஏதோ நம்ம ஜெபிச்சிட்டு இதை ஒன்னும் பெற்றுக்கொள்ளாம போனோம்னு சொன்னா நமக்கு அந்த ஏசப்பாவோடு நடக்க முடியாது. ஏசப்பாவோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பாடுகளோடத்தான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பாடு ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ இல்லாவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவோடு நடக்க முடியாது. நாம் பிசாசோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு கவலை இல்லாமல், சபைக்கு வந்தும் கவலை இல்லாமல், நாம் எதற்கு வந்திருக்கிறோம் என்பதை கூட சரியாய் தெளிவாய் புரியாம, நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவதற்கு சபைக்கு வந்திருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய காரியங்கள் சும்மா வராது. கேட்பாங்க, ஆவிக்குரிய காரியங்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், ஆவிக்குரிய வழியில் எப்படி வாழலாம் என்று சொல்லி கேட்பாங்க. அது ஒன்றும் சும்மா வருகிறது அல்ல. நீங்க ஒரு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் இயேசு பாடுபட்டு மீட்டெடுத்தது போல நானும் எங்க கிராமங்கள்ல சிலருக்காய் பாடுபடவோ உபத்திரப்படவோ என்னை ஒப்பு கொடுத்து நான் அதிலே வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் அந்த பாடுகளுக்குள்ளே ஒப்பு கொடுத்தால் உங்க மாம்சிகத்தை அழித்து ஆவிக்குள்ளாக்குவார். உங்க மாம்சிக சுபாவங்களை மாற்றி ஆவிக்குள்ளே மாற்றி அந்த ஆவியில் இருந்து அவருடைய பாடுகளை உங்களுக்கு தந்து உங்கள் ஆத்மாவை கட்டி எழுப்புவா. அந்த ஆத்மா கட்டி எழுப்பும் போது உனக்கு தெரியும் மறுமையிலே அவர் மறைத்து வைத்திருக்கின்ற பொக்கிஷம் எது என்று சொல்லி. அல்லேலூயா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம ஒரு வேலை செய்தா சாயங்காலம் கூலி கிடைக்கிறது. ஒரு மாதம் வேலை செய்தா 30ஆம் தேதி கழியும் போது உங்களுக்குள்ள சம்பளம் கிடைக்குது. ஒரு பிசினஸ் கொஞ்ச நாள் செய்து அதுல பணம் போட்டால் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு லாபம் வந்துவிடும் என்று சொல்லி. இதெல்லாம் பூமிக்கு நம்ம கணக்கு கூட்டுறோம். பூமிகளை கணக்கு கூட்டி பூமியில நாம் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம். இது பூமிக்குரிய காரியங்கள். அதுல வெற்றி அடைகிறவங்க உண்டு, தோல்வி அடைகிறவங்க உண்டு. தோல்வி அடைகிறதுனால அவங்கள அற்பமா எண்ண முடியாது, வெற்றி அடைகிறதுனால அற்பமா எண்ண முடியாது. தோல்வி அடைந்தாலும் நேச்சரா நீங்கள் செய்ய வேண்டும், வெற்றி அடைந்தாலும் நேச்சரா செய்ய வேண்டும். எதுவே நேச்சரா செய்தால் மாத்திரம்தான் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்க முடியும். அல்லேலூயா, கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் இந்த செய்தியை நாம் தியானிக்க போறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை விடுதலை ஆக்குவார் என்று நான் விசுவசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர்கள் இனி வரப்போறதை ஆராய்ந்தார்கள். கிறிஸ்துவுக்காய் நான் பாடுபட்டால் அது எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பாடுபட்டார்கள். தேவ சபை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த நிலைமையில இருப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஏதோ சமாதானமாய் வந்து கைதட்டி ஆராதித்து போவதற்கு தேவன் அழைக்கவில்லை. இது அழைத்தது உண்மைதான். இது எல்கேஜி பிள்ளைகளை போல உள்ளது. இல்லாவிட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளை போல உள்ள ஒரு அனுபவம் தான் இந்த ஆராதனையும் இந்த ஜபங்களும் கைதட்டுறதுமே தவிர இதுக்கு மேலே நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால்
கிறிஸ்துவன் பாடுகள் அனுபவிக்க பாத்திரம் மாத்திரம்தான். அதுக்கு மேல ஸ்டெப்பாய் கிறிஸ்துவை பற்றி அறிய முடியுமே தவிர வேற யாராலையும் கிறிஸ்துவை அறியவே முடியாது. அவர்கள் ஆராய்ந்தார்கள். அதனால் ஆராய்ந்த பின்பு அவங்களுக்கு பிடி கிடைச்சது. இந்த உலகத்தின் மகிமை இப்படி இருந்தால் இனி வரப்போற ராஜ்யத்தின் மகிமை எப்படி இருக்கும், அங்கே ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் ஆவியிலே தியானித்த போது ஆவியிலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆவியிலே சொல்லிக் கொடுத்ததுனால இந்த கிறிஸ்துவின் பாடுகள் எடுத்து அவர்கள் ஆவிக்குரியதாய் வாழத் தொடங்கினார்கள். இப்ப சபைக்கு போறதுனால நீங்கள் ஆவிக்குரியரா மாற முடியாது. திரளான ஜனங்கள் சபைக்கு போறார்கள், அப்படியே மாம்சத்தோடு வந்து மாம்சத்தோடு போறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அது சபையுடைய மிஸ்டேக்கானு தெரியல, இல்ல சொல்லிக் கொடுக்கிற மிஸ்டேக்கானு தெரியல, சில வேளையில பெற்றுக்கொள்ளுகிற மிஸ்டேக்கானு தெரியல. இப்ப நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் எங்களை கஷ்டமாகப்படுத்துறீங்க, எங்களோட கஷ்டப்பட சொல்றீங்க, நெருக்கப்பட சொல்றீங்க, கிறிஸ்துவின் சிலுவை எடுக்க சொல்றீங்க, கிறிஸ்துவின் பாடுகள் எடுக்க சொல்றீங்க. இதான் சபை என்று கேட்கலாம். இதுதான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப நீங்கள் உங்களால் முடிந்த பாரத்தை எடுத்து கிறிஸ்துவுக்காய் வேதனையோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலைகள், ஒரு வாரத்திலேயோ மாதத்திலேயோ நீங்கள் செய்கிற வேலைகள் பரலோகம் அங்கீகரித்து உங்களை ஆவிக்குரிய வரங்களால் நிரப்ப. முதல்ல ஆவிக்குரிய என்ன வரம் வேணுமோ அதை கர்த்தர் தந்து, அந்த ஆவிக்குரிய வரங்களிலே கர்த்தர் உங்களை நிரப்பி உங்கள் ஆவிக்குரிய சிந்தனையிலே கொண்டு வருவார். அப்ப ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்கு குறையும் போது உங்களுக்கு தெரியும், நான் கிறிஸ்துவுக்காக வேலை செய்வது குறைஞ்சிட்டு, நான் கிறிஸ்துவுக்காக ஓடுறது குறையுது, நான் கிறிஸ்துவுக்காய் சரியா வேலை செய்யாம இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஆவிக்குரிய குறைஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. உங்க அம்மா சோறு தாராங்க, நல்ல கூட்டெல்லாம் வச்சு தாராங்க, நீங்க வேலைக்கு சரியா ஒழுங்கா போய் பாடுபடும் போது என்ன நடக்குது? பிள்ளை களைப்பட வந்திருக்கான், பாடுபட்டு வந்திருக்கான், அப்படி அவனுக்கு தேவையான உணவுகளை பதார்த்தம் பண்ணி கொடுப்பீங்க சந்தோஷமா. பிள்ளை 2 வாரம் ஊர் சுற்றிக்கிட்டு வாரான், சிலுமையெல்லாம் பார்த்து ஊரு சுற்றி கண்ட மேனியில வாரான், நீங்க நல்ல ஆகாரம் கொடுப்பீங்களா? அல்லேலூயா. முறுமுறுத்துட்டு கொடுப்பீங்க, வேதனையோடு கொடுப்பீங்க, கலக்கத்தோடு கொடுப்பீங்க, பக்கத்துல வச்சு 2 குத்து குத்தி பின்புதான் கொடுப்பீங்க. அல்லேலூயா. பிள்ளை இதை அறிய வேண்டும். வேலை செய்து வந்தால் அவனுக்கு நான் சந்தோஷத்தோட கொடுக்கிறேன், இப்ப பிள்ளை சரியில்லை முறுமுறுப்போடு நான் கொடுக்கிறேன். இதை போலத்தான் ஆவிக்குரிய காரியம். நீங்கள் அவருக்கு வேலை செய்யும் போது பரலோக ராஜ்யம் ஆவிக்குரிய நிறைவை உங்களுக்கு தருகிறது. அதை நாம் செய்யாவிட்டால் நாம் வெறும் மாம்சத்துக்குள் இருக்க, நம்மை கொண்டு ஒரு பலனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடி நீங்கள் மாம்சத்துக்குரியவள் அல்ல, ஆவிக்குரியவளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப நீங்கள் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் பாடுபடும் போது நீங்க கேட்கலாம், ஆண்டவர்ட்ட நான் இந்த ஓட்டம் ஓடுகிறேன், இந்த பாடுபடுகிறேன், இப்படி கொடுக்கிறேன், இப்படி நான் சபைக்கு செய்கிறேன், அநேகரை அணைக்கிறேன், அநேகரை தேற்றுறேன், அநேகரை உருவாக்குறேன், அநேகரை தேவ சன்னிதானத்தில் கொண்டு சேர்ப்பதற்காய் நான் பிரயாசப்படுகிறேன். ஆனா எனக்கு வேதனை தான் வருகிறது, எனக்கு கஷ்டம் தான் வருகிறது, எனக்கு நிறைய துன்பம் தான் வருகிறது. இதுல பூமியில ஒரு நன்மை எனக்கு வரவில்லை என்று சொல்லி கேட்டா நீங்கள் காத்திருந்து ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுவார், மறுமையிலே நீ என் பக்கமா இருப்பா, மறுமையில எனக்குண்டானதெல்லாம் உனக்காய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். ஆனபடி தேவ சபை இம்மைக்காக ஆராதிக்கவில்லை, தேவ சபை வறுமைக்காக ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இம்மைக்காக வேலை செய்யவில்லை, வரப்போவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். வரப்போற வேலைக்காய் சபை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் ஆயத்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். யாருடைய உள்ளத்தில் இந்த நிலைமை போதாது, இந்த நிலைமை போதாது, இன்னி ஒரு நிலைமை எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய நிலைமைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுவீங்களோ அவங்க பாக்கியவான்கள். அவங்களுக்காக தான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்து அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே.
இங்கே நாம் இஷ்டப்படி வாழ்ந்து கிறிஸ்துவை தொழுதால், இங்கே நாம் நேரம் போக்குக்காக கிறிஸ்துவை தொழுதால், அதே போல பரிதபிக்கப்பட்டதை போல வேற யாரும் இல்லை. இது நேரம் போக்குக்கு தொழுகதல்ல. அது அம்மா அழைத்து கொண்டு வந்த சின்ன வயசுல, அப்பா பிடித்து அழைத்து கொண்டு வந்த சின்ன வயசுல இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளை போல சில வேளையில நாம் நேரம் போக்கி இருக்கலாம். இனி நம்ம நேரம் போக்குள்ள காரியம் அல்ல. யுத்த களத்தில் நின்று சாத்தானை ஜெயித்து ஆவிக்குரிய நிலைமைகளை அறிந்து ஸ்டெப் ஸ்டெப்பாய் கிறிஸ்துவுக்குள்ள வளருவதற்கு, அவருடைய ரகசிய ஆலோசனை பெற்றுக் கொள்வதற்கு சபை ஆயத்தப்பட வேண்டும். அதை கொடுப்பதற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளாக வேண்டும் என்று கர்த்தர் ஒரு காலதாம ஒரு சமயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க இதில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவர் விரும்ப காலகட்டத்தில் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆகாவிட்டால் சில வேளை பயங்கர கோபம் வரும். அவர் உங்களை விரும்பி இருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி பேரழைத்திருக்கிறார். ஒன்றும் தெரியாமல் இருந்த நம்மை சபைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்ப அபிஷேகம் பண்ணி நம்ம சபையில வைத்திருக்கிறார். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை என்பது மெச்சோடு. ஒரு பிள்ளை மெச்சோடு. அந்த பிள்ளை அந்த வீட்டில் என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதை போல ஆவியில நிரப்பப்பட்ட பிள்ளைகள், அந்த மெச்சோர்டானவர்கள் கிறிஸ்துவுக்காக உள்ள வேலைகளை சரியா செய்தாதான் ஆவிக்குரிய பிள்ளையை மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேலையை நீங்கள் சரியா செய்யாவிட்டால் கொஞ்ச காலம் கர்த்தர் பேசுவா, கொஞ்ச காலம் கதவை தட்டுவா, தட்டி விட்டு ஆகாது என்று சொன்ன உடனே அந்த பாத்திரத்தை விட்டு பெய் விடுவா. அல்லேலூயா. அந்த பாத்திரத்தை விட்டு பெய் விடுவா. நீங்க நினைக்கலாம் இருப்பா, இல்ல இல்ல இல்ல. அதுக்கு ஒரு ஏக்கம், அதுக்கு ஒரு எண்ணம், ஒரு தாகம் உங்களுக்குள்ள சரியா இல்லாவிட்டால் உங்களை கொண்டு என்னை கொண்டும் பலையில பெய் விடுவா. போய் வேற ஆளை பாப்பா, வேற பாத்திரத்தை பாப்பா. அப்படி பார்க்காமல் இருப்பதற்கு தேவன் தந்த இந்த நாட்களிலே நம்முடைய மாம்சத்தை அடக்கி கொண்டு, மாம்சத்தை கொண்டு விட்டு ஆவியிலே புதுப்பித்து, இந்த காலத்தில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கின்ற சின்ன சின்ன வேலைகளை செய்து மறுவப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு டூப்ளிகேட் பண்றாங்க, எவ்வளவு டூப்ளிகேட். 90% சபை டூப்ளிகேட் போ. 10% தான் கர்த்தருடைய உண்மையான வார்த்தைகள், மற்றது எல்லாமே டூப்ளிகேட். அல்லேலூயா. நாங்க உங்க முன்ன ஒரு டூப்ளிகேட் வைக்கல. 90% கர்த்தருடைய உண்மை உள்ள வார்த்தைகளை பேசி சில வேளை 10% எங்கேயாவது கிடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். எடுத்துக்கொள்வோம். பாருங்க, எப்படி நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொன்னால் 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் ஒரு தரம் பாடுபட்டார். மாம்சத்தில் கொலையுண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு வளர வேண்டும் என்று சொன்னால் தேவன் தருகின்ற பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய மாம்சத்திலே தேவையில்லாத கிரியைகளை அழிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப கிறிஸ்து சரீரத்திலே பாடுபட்டதை போல, கிறிஸ்து இந்த அநித்தியமான உலகத்துக்காய் மரித்தது போல, நாம் யாரெல்லாம் இந்த மாம்சத்தை அடக்கி கிறிஸ்து மரித்ததை போல இந்த மாம்சத்தை கொலை செய்வதற்கு திட்டத்தை பெண்ணை நீங்கள் செய்கிற அவங்களை ஆவி உயிர்ப்பிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நீங்கள் மாம்சத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் போடுங்க. இந்த பிரச்சனை இருக்கு,
இந்த பிரச்சனை எனக்கு தீர்க்க முடியல, இந்த பிரச்சனை தீர்த்துட்டேன், வருஷம் கொஞ்சம் போச்சு, ஆவியில நிரம்பி இருக்க, ஆனாலும் என்னால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியல. தீர்க்க முடியாமல் இருக்கின்ற பிரச்சனை தேவ சமூகத்தில் வைத்து காத்திருங்க. குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது நீங்கள் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்று விரும்பினதுனால அந்த குறிப்பிட்ட நாளில சில மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில மாம்சத்தின் கிரியை அழியும் போது நீங்கள் ஆவியில பலனடைறீங்க, மாம்சத்தை கொலை செய்யறீங்க. இந்த மாம்சத்தை கொலை செய்வதன் மூலம் ஆவியிலே உங்களை பலனடைந்து ஆண்டவர் மீண்டும் 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 உன்னை பெருக பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியான சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாம்சம் ரொம்ப பிரச்சனை. இந்த மாம்சம் இருக்கும் காலம் வரை நல்லதே சிந்திக்காது. இந்த மாம்சம் எப்போதும் இடைக்கூறு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்தன்னு சொன்னா தேவனுடைய ஆவி இல்லாம யார் இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆமென், ஆமென். உங்களால யாராலையும் இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியாது. சில வேளை உங்க முயற்சியில ஒரு வாரம் நீங்க கட்டுப்படுத்தி பார்க்கலாம், சில வேளை 2 வாரம் கட்டுப்படுத்தி பார்க்கலாம். அந்த 2 வாரத்துக்குள்ள எங்கேயாவது அந்த மாம்சம் ஒரு கிரியை செய்திருக்கும். அல்லேலூயா. அந்த கிரியை முற்றிலும் அது செய்யாம நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவருடைய துணை நமக்கு அதிகமாய் தேவை. ஒரு பாவம் செய்யாத அந்த பரிசுத்த பிதாவாய் இருக்கின்ற கர்த்தருடைய கரம் நமக்கு அதிகமா தேவைப்படுகிறது. அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். கரத்தை தட்டி அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். அதான் சபை. மாம்சத்தை அடக்க, மாம்சத்தை ஒதுக்க, மாம்ச சிந்தனையை முறிக்க, அதுக்கு தான் சபை. இந்த மாம்ச சிந்தனை அடக்கும் போதுதான் ஆவிக்குரிய சிந்தனை பெறுகிறது. பைபிள் படிக்க தோன்றுகிறது, ஜெபிக்க தோன்றுகிறது, பாட தோன்றுகிறது, துதிக்க தோன்றுகிறது, முழங்கால் போட தோன்றுகிறது, அதிகமாய் அவரோடு பேசுவதற்கு தோன்றும். அல்லேலூயா. அப்ப பேசுவதற்கு தோன்றும். அப்படி நீங்க பழக பழக 2 அன்பையும் பிரிச்சு பாருங்க. மாம்சத்துக்குரிய அன்பினாலே மரணம் வந்தது என்றும் ஆவிக்குரிய அன்பினாலே ஜீவன் எனக்குள்ளே வந்தது என்று சொல்லி 2ஐ பிரித்து ஆவிக்குரிய அன்பிலே நீங்கள் பலன் செய்யும் போது அந்த ஆவியானவர் உங்களை அதிக அதிக பலத்தோடு பாவம் மேற்கொள்ளாதபடி நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah, 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 praise the Lord, amen. ஏன் சபைக்கு சரியா வர முடியவில்லை? ஏன் சபைக்கு சரியா ஈடு கொடுக்க முடியவில்லை? ஏன் சபை குறித்து புரிந்து கொள்ள விடவில்லை என்று சொன்னா இந்த மாம்ச சிந்தை சொல்லுது, ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை, சிம்பிள் இது, அடுத்த வாரம் போலாம், இல்ல 2 வாரம் கழிந்து போகலாம், இது சிம்பிள், என்னங்க இருக்குதுல்ல, ஒண்ணுமே இல்லை, அப்படி தோன்றும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் தெரியும், நான் சபைக்கு போறது சரியாய் இந்த மாம்சத்தை ஒடுக்கி கற்றுக்கொள்வதற்கு நான் சபைக்கு போறேன். இந்த மாம்சத்தை அடக்கி கற்றுக்கொண்டு ஆவியிலே வளருவதற்கு நான் சபைக்கு போறேன். ஆனபடி ஆவியானவரை துணை நாடுவதற்காக நான் சபைக்கு போறது. அல்லேலூயா. அந்த ஆவியான உங்கள் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆவிக்குரிய சிந்தை வெளிப்பட்டாதான் பரலோக ராஜ்ய தொடர்பு உங்க மேல வரும். என்றைக்கு ஆவிக்குரிய காரியத்துக்கு இடம் கொடுத்தால் அந்த பரலோக ராஜ்யம், ஹalleluya, உங்க மேல இடைவிட தொடங்கும். அந்த பரலோக ராஜ்யம் டச் பண்ணதுனால மாத்திரம்தான் உனக்கு நிம்மதி, விடுதலை, சமாதானமே தவிர அந்த பரலோகம் டச் பண்ணாவிட்டால் ஒரு விடுதலையும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். கடந்த நாள் ஒரு மதுரையில இருந்து ஒரு ஆள் வந்திருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர், எனக்கு ஆவிக்குரிய காரியம் எப்படி கண்டுபிடிக்கணும்? அவருக்கு வேண்டி நான் பேசுறேன். ஆவிக்குரிய நிலைமைகளை எப்படி பிடித்துக் கொள்வது? எனக்கு ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியல. ஆவிக்குரிய ரகசியம் சொல்றாங்க. அது ஆவிக்குரிய ரகசியம் தெரிந்தாதானே எனக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும்.
அது லைட்டா பேசுறீங்களான்னு கேட்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லைட்டா பேசுறீங்களா கேட்கிறாரு. அவர் ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு ஒரு மனுஷனுக்கு இல்லாவிட்டால் பேச முடியாது. ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவிக்குரிய ஒரு ரகசியம் இல்லாவிட்டால் ஆவிக்குரிய காரியங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆவியில் எல்லாம் மறைந்திருக்கிறது. அவன் மாம்சத்தில் ஒரு மனுஷன் பேசினா அவன் மாம்சத்துக்குரியதை கண்டுபிடிப்பானே தவிர மறைந்திருக்கிற ஆவியானவரை கண்டுபிடிக்க மாட்டான். நீங்கள் மறைந்திருக்கின்ற ஆவியானவரை கண்டுபிடிப்பதற்கு உங்க மாம்சத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற போரிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்ல. அல்லேலூயா. ஓகே, எப்படி ஆவிக்குரிய பிள்ளைகளை வளரலாம், எப்படி ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக் கொள்ளலாம், அதுக்கு என்ன அவங்க செய்தாங்க என்பதை சில காரியங்களை நாம் பார்த்து ஜெபித்து முடிக்க போறோம். ஒன்று அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 41 படிச்சு பார்க்கலாம். அவர்கள் என் நாமத்துக்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு எண்ணப்பட பாத்திரரானபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி போதும். அல்லேலூயா. இவர்கள் இயேசுவை பற்றி பேசக்கூடாது, இயேசு வார்த்தை உச்சரிக்க கூடாது என்று சொல்லி ஆலோசனை சங்கம் அவர்களை தண்டிக்கிறது. ஆலோசனை சங்கம் பயப்படுத்துறது. கவனமா கேளுங்க. அல்லேலூயா. அந்த ஆலோசனை சங்கம் பயப்படுத்தி அவர்களை திட்டி துன்புறுத்தி கடைசியா அனுப்பி விடுகிறது. இவர்கள் புறப்பட்டு போகும்போது அவங்க பிடித்ததினாலேயோ ஆலோசனை சங்கம் குற்றம் சொல்லனாலேயோ அடித்ததினாலேயோ அதுல கவலைப்படாம கர்த்தருடைய மகிமை தங்களுக்குள்ளே வரும்படி மிகுந்த சந்தோஷத்தோடு புறப்பட்டு ஆலயத்திலே வீடுகளிலும் பல இடங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ரகசியம் வருவதற்கு பாடுபட வேண்டும் மக்களே, துன்பப்பட வேண்டும். ஆவிக்குரிய ரகசியம் வருவதற்கு ஒரு ஆராதனையோ என்னை பார்த்து கொண்டு வந்தா முடியாது. நான் வெறும் டூப்பு, எங்களை பார்க்காதீங்க, எங்க வார்த்தையை மாத்திரம் பாருங்க. பார்த்து விட்டு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா வாழ வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, இந்த நாளிலே மக்கள் பைத்தியம் போல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சிவராத்திரி என்று சொல்லி நான் காலமே போகும்போது செருப்போ ஒண்ணுமிடாம ஒரு கூட்ட மக்கள் ஓடுறாங்க. அது ஒண்ணும் அறியாதவர்கள். சிலர் பைக்கிலே போறார்கள், சிலர் கார்லே போறார்கள். இப்படி ஜனங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாம ஓடிக்கொண்டிருக்கின்ற காலத்துல நாம் மௌனமா இருக்க முடியாது. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி சுவிசேஷம் சொல்லி பாட அனுபவிக்க வேண்டும். அவர்களை உருவாக்கி பாட அனுபவிக்க வேண்டும். அவர்களுக்கு புத்தி சொல்லி கொடுத்து வேதனை அனுபவிக்க வேண்டும். அவர்களுக்கு அநேக உபத்திரம் வரப்போற உபத்திரங்களை நீங்க சொல்லி கொடுத்து தின நீங்கள் வேதனைப்படும் போது கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ரகசியத்தை தந்து உங்களை உயர்த்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சன்னியாசி ஊழியமா இருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசி ஊழியமா இருக்கலாம். அவர்களுக்குள்ள எப்படி கிருபை பெறுகிறது? அவர்கள் ஒன்று நல்லவர்கள் அல்ல, ரொம்ப மோசமானவர்கள். கொலை செய்தவர்கள் உண்டு, அநியாயம் செய்தவர்கள் உண்டு. அவர்கள் எப்படி கிறிஸ்துவில் நல்லவர்களாய் வந்தார்கள்? அவளை இயேசு ஏன் அழைத்தார்? பாவம் செய்து மரித்திருந்த அவர்களை இயேசு அழைத்து இந்த பாடுகளுக்குள்ளே அவர்களை நடத்தின போது இந்த பாடுகள் மூலம் அவர்களுக்குள்ளே கிருபை வந்ததை அவர்கள் அறிந்து அந்த பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு 1 வருஷம் பாடுபட்ட, 2 வருஷம் பாடுபட்டு, 3 வருஷம் பாடுபட்டு கண்டினியூவாக பாடுபட்டு ஆண்டவருக்காய் நிக்கிறதுனாலே பரலோக ராஜ்யத்துக்கு புரிந்து விட்டது. இவன் எல்லா பாடுகளை சகிக்க வல்லவன், இவனுக்கு தேவையான கிருபையை பரலோக ராஜ்யம் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கும் தேவையான கிருபையை கர்த்தர் தருவதற்காய் நீங்கள் மனப்பூர்வம் கர்த்தருக்காய் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா,
உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை அவர் பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை அவர் பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவருக்காக பாடுபட வேண்டும் என்று சொன்னால், அவரை இன்றி ஒண்ணும் இங்க இல்லைங்க. அவர் ஒருவருக்கே நாம் அடிமையா இருக்க வேண்டும். நீங்கள் காண்கிற சபையில் நீங்கள் காணுகிற இந்த குடும்பம் எல்லாமே ஒரு மாய். இது ஒன்று நிலை நிற்கிறது அல்ல. இது ஒன்று நிலை நிற்காம பெய் கொண்டிருக்கின்ற ஒரு வே. இந்த நிலை நிற்காமல் இருக்கின்ற ஒரு வேயில ஒரு வேதான் உண்டு, கிறிஸ்துவே அந்த வே. அப்ப நாம் எல்லாரும் ஒரு வலைத்தளத்தில் இருந்துவிட்டு கிறிஸ்துவுக்காய் யார் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அவரோடு சேர்ந்து ஜீவிக்க முடியுமே தவிர மற்றவர்கள் யாருக்கும் இயேசுவோடு சேர்ந்து ஜீவிக்க முடியாது. ஆனபடிதான் அவர்களிட்ட இடறி போறார்கள், ஆனபடிதான் அவர்கள் தளர்ந்து போறார்கள், ஆனபடிதான் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், ஆனபடிதான் அவர்கள் விழுந்து போறார்கள். கிறிஸ்துவோடு உண்மையா நடக்கிற மனுஷனுக்கு தெரியும், இந்த சரீரம் என்றைக்கு விழுகிறதோ அன்றைக்கு என் ஜீவன் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். அவர்களுக்கு மாத்திரம்தான் ரிசல்ட் தெரிகிறதுனால ஜீவனுள்ள காலமெல்லாம் கர்த்தருடைய வேலைக்காக ஆயத்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கொஞ்சம் கூட ஆண்டவருக்குள்ள சேர்க்க போறேன். ஆமென். அதை புரிந்து கொண்டு நீங்கள் சேரணும், புரிந்து கொண்டு சேரணும். இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு பையனோ ஒரு பெண்ணோ அந்த அப்பனையும் அம்மையும் சுமக்கிறத பார்த்து அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை நேசிப்பாங்க. அப்படித்தானே? நேசிப்பாங்க. அத பரலோக ராஜ்யம் நீங்க நினைக்கலாம், நான் இங்க கஷ்டப்படுறேன்,
பயங்கர துன்பப்படுகிறேன், பயங்கர வேதனைப்படுகிறேன், பயங்கரமான நெருக்கப்படுகிறேன், உபத்திரப்படுகிறேன்னு சொன்ன பரலோகம் பெரிய அளவில் உன்னை போஷிக்க முடியாது, உங்களை போஷிக்க முடியாது. அது எல்லா மனிதனுக்கும் உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இருந்து விட்டு நீங்கள் பரலோக ராஜாவுக்குரிய வேலை செய்யும் போது இதையும் தருகிறான், இதையும் திருப்பி தருகிறான். இதுதான் உண்மை. அல்லேலூயா. சில வேளை வலிகள், காயங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பல பிரச்சனையோடு நீ வந்திருக்கலாம். கர்த்தருக்காக செய்கிற வேலையின் முகாந்திரம் ஆவிக்குரிய மகனாக மாற்றி நீ இந்த பூமிக்கு கேட்டதும் கேட்காதமான காரியங்களை கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவனை திருப்திப்படுத்த தேவனால் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்க பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப அடிச்சுட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, இவங்க வேண்டுமென்னா பேக்கடிக்கலாம். ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, எனக்கு சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, அவமானப்படுறோம் என்று சொல்லி பேக்கடிக்கலாம். ஆனா இவங்க ஆராய்ந்தார்கள் இனி வரப்போற காரியங்களை. இனி வரப்போற காரியங்களை ஆராய்ந்த பின்பு வரப்போற ராஜ்யம், நித்திய ராஜ்யம், அங்க இருக்கின்ற பொக்கிஷங்களை ஆராய்ந்த பின்பு இதனால சந்தோஷமா இந்த வேலையை செய்ய தொடங்கினார்கள். நீங்களும் சந்தோஷமாய் தேவன் தருகிற வேலை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கண்கள் ரெண்டு விதமா பார்க்கும். ஒன்று உழைக்கிற கண்களை பார்க்கும், இன்னொன்று சோம்பேறியின் கண்களை பார்க்கும். ரெண்டு கண்ணு பார்க்கும். அதுல உழைக்கிற கண்களுக்கு மாத்திரம்தான் ஆவிக்குரிய சகாயம் கிடைக்குமே தவிர சோம்பேறிக்கு கிடைக்காது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த சோம்பேறி தனத்தை எல்லாம் விட்டு ஜெபத்தில் இருந்து கர்த்தருக்காக நான் பாடுபட்டால் மறுமையில என்ன கிடைக்கும் என்பதை தேவ சமூகத்தோடு கேட்டு நீங்கள் வெற்றி கொண்டால் கர்த்தரை இன்றைக்கு உங்களுக்கு விளக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. அதுதான் பேதுரு கேட்டாரு, எனக்கு என்ன தரப்போறே? போட்டையும் வெள்ளத்தையும் மனைவி எல்லாம் விட்டு வந்திருக்கோமே, என்ன தரப்போறேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, இம்மையில தர வேண்டிய காரியம் உனக்கு நான் தருவேன், மறுமையில 100% நான் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அப்ப சபை மறுமைக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. சபை இம்மைக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கல. இம்மைக்காக இருப்பது உங்களுக்கு உடுக்கவும், அணியவும், புசிக்கவும், குடிப்பதும் எதுக்கு என்று சொன்னால் சபை அங்கே மறு லோகத்தை பிடிப்பதற்கு வைத்திருக்கின்ற சரீரம், அவ்வளவுதான். அல்லேலூயா. இத கொஞ்சம் பேணுகிறோம், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம், கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கிறோம். ஆவிக்குரிய ஆத்துமாவை வளர்த்துவதற்கு தேவன் தந்திருக்கின்ற சரீரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சரீரம் வளரும் போது, ஒரு ஏஜ் ஆகும் போது உங்க உள்ள ஆத்துமாவும் ஆவியில வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆவியிலே உங்கள் ஆத்துமா வளர்கிறதை பார்த்துதான் எனக்கு பிரியமான மனவாட்டி சபையில இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் சபையிலே அன்பு கூற வருகிறார். அல்லேலூயா. 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 யார் அன்பு கூற வருகிறார்? 25-30 மனவாட்டிகள் ஆத்துமாவிலே ஆவியிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனவாட்டிகளை தேடி மணவாளனாய் இயேசு வருகிறார். கரத்தை தட்டி மனவாட்டி சபை ஆண்டவர் வருவதற்காய் பெற்றுக்கொள்ளுங்கள். உடரா செகம நதர கடனம லதர கபபப பெற்றுக்கொள். விட்டு விடாதபடி ஆண்டவரே, நான் நம்முடைய மனவாட்டி, நான் காத்திருக்க மனவாட்டி உங்க வேலை செய்வதற்கு, ஆவியிலே நடப்பதற்கு, ஆவியிலே பலன் கொள்வதற்கு, ஆவியிலே ஜீவிப்பதற்கு, பிசாசின் கிரியை அழிப்பதற்கு, என் மாம்ச பந்தத்தை உடைத்தெறிந்து ஆவிக்குரிய மகனாக, ஆவிக்குரிய மகளாக நான் வாழ்வதற்கு எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் மழை உன்மேலே பொழிந்து அந்த மனவாட்டியை கத்த தன் மார்போடு சேர்த்துக் கொள்ள வந்திருக்கிறார் என்று ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டம். இதை கண்டுபிடிக்க கஷ்டம். மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க ஈஸி. உலகத்தில் உள்ளதெல்லாம் இதை கண்டுபிடிக்க கொஞ்சம் காலமாகும். அதை கண்டுபிடிச்ச நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. ஆண்டவரோடு சவாரி பண்ணி கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அவர்களை எந்த அக்கினி அவித்து போடாது, எந்த தண்ணி பக்கமும் கொண்டு போக முடியாது. அவர்களை காணும் போது ஆமென் ஆமென், எலியா அந்த சால்வை எடுத்து அடித்த போது தண்ணி பிரிந்தது போல உன்னை சுற்றி நிற்கின்ற எல்லா போராட்டங்களை மாற்றித்தர கர்த்தர் வல்லவர். ஒரு மோசே கோலை எடுத்து சமுத்திரத்தில் வைத்த போது அந்த சமுத்திரம் நீங்கி போனது போல கர்த்தர் ஆவிக்குரிய பிள்ளைகள் மேல் இருக்கின்ற கட்டுகள், பந்தனங்கள், வியாதிகள், வேதனைகள், பாரங்கள், பல பல பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சிகள், கால் வலிகள், தலைமண்ட வலிகள், பல உபத்திரங்கள், நெஞ்சில் வருகின்ற போராட்டம் எல்லாத்தையும் ஆவியிலே செபிக்கிற பிள்ளைகள் மேலே அந்த மனவாழ்ந்த இயேசு இறங்கும் போது பல பந்தனங்கள் வெளியேறி போகும் என்று பரிசுத்த ஆவியானவர் வேத சபை பார்த்து சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் இயேசுவுக்காய் பாடுபடுகிறதுனால ஆவி பலன் செய்கிறது. ஆவிக்குரிய இரண்டாவதாக சொல்லுங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷனை சொல்லுங்க, நீங்க படிக்கலாம். பவுலை குறித்து சொல்லுங்க, என் நாமத்தின் நிமித்தம் படிங்கிறது. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு பிரமாணத்தை படித்து வைத்துவிட்டு அந்த மாம்சத்துல யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலாம். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று விரும்புவதெல்லாமே பொல்லாத ஜம்மங்களாகும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனுஷனும் வேகமாய் அடிக்கிறது, பிடிக்கிறது, ஆவிக்குரிய பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணுறது, ஜெயில போடுறது பயங்கர சந்தோஷம் அவருக்கு, பயங்கர சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனபடி அனனியா இவரை சந்திக்கும்படி வரும்போது அனனியா கேட்கிறாரு, இவன் கொடூரமான ஆளாச்சே, இவன் பயங்கரமான ஆளாச்சே, சிலரை சிறையிலே போட்டு இருக்கானே, ஸ்தேவானை கொண்டு இருக்கானே, இப்படிப்பட்ட மனுஷனுக்கு முன்னே நீர் என்ன அனுப்புகிறீர் என்று சொல்லி கேட்டா ஆண்டவர் சொல்ல, நீ போ, அவன் எனக்காக இனி எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் காண்பிப்பேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவனும் ஈஸி, கிறிஸ்தவன் சிம்பிள், கிறிஸ்தவத்தில் வந்துட்டாலே நிசாரம் போல சில சபைகள் நினைக்கிற போல நீங்க நினைக்க கூடாது. கிறிஸ்தவம் பெரிய கஷ்டம். காரியம் எதென்று சொன்னால், கிறிஸ்து அந்த பாடுகளை உங்களுக்கு தந்து மகிமையை மாற்றுவது சாத்தானுக்கு தெரியும். அதனால நீங்கள் மகிமை அடையக்கூடாது என்று அந்த பாடுகள் இருந்து வெளியே கொண்டு போவதற்காய் சாத்தான் திட்டம் பண்ணி உன்னோடு போராட தொடங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இனித்தான் அவன் எனக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொண்டார், கண்கள் திறந்தது. அனானியா ஆலோசனை கொடுத்தார், உடனே அவர் காத்திருந்தார் ஆண்டவரை அறிவதற்கு. ஆண்டவரை சரியாய் அறிந்து ரகசியம் அறிந்த பின்புதான் அவருக்கு தெரியும், இவ்வளவு பெரிய தேவனாகிய ஆண்டவர் சிறுமையின் கோலம் எடுத்து இந்த ஜனங்களை ஆவியில மீட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியில பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆவியினால்தான் என்னை மீட்டிருக்கிறார் என்ற ரகசியங்களை அறிந்த போது இவன் தன்னைத்தானே சிறுமையாக்கி கொண்டான். அல்லேலூயா. இந்த பெரிய தேவன் அற்பமாக இருக்கிற நம்மை மீட்டெடுப்பதற்காய், அற்பமாக இருக்கிற நம்மை சுத்திகரிப்பதற்காய், அற்பமாக இருக்கிற நம்மை மறு ஜென்மத்தில் சேர்ப்பதற்காய் இவ்வளவு பாடுபட்டு வந்தார் என்பதை அறிந்த போது அவனுடைய உள்ளம் உடைந்து சுக்கு சுக்கா நொறுங்கி கிறிஸ்துவுக்காக எந்த பாடுகளை அனுபவிக்கலாம் என்னுள்ள எண்ணம் வந்ததை போல தேவ சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள் குடியிருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பவுல் நினைச்சிருக்கலாம் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணி தப்பி போகலாம், பவுல் நினைச்சிருக்கலாம் ரெண்டு நோயெல்லாம் குணாக்கி போகலாம் என்று சொல்லி. கொஞ்ச நாள் அவருடைய அன்பை பிடிச்சு போன பின்புதான் தெரியுது, என்னை மரணத்துக்கு நியமித்தார்.
அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. எதுவரை மரணம்? உண்மையான கிறிஸ்தவ பைதலுக்கு, உண்மையான ஊழியக்காரனுக்கு என்றைக்கு அபிஷேகத்தில் நிறைந்தானோ அவனுக்கு அன்று தொடங்குகிற மரணம் அவன் கல்லறைக்கு போவது வரை அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மற்றவனுக்கு ஒரு போராட்டம் இல்லை, சாப்பாட்டு ராமனுக்கு ஒரு போராட்டம் இல்லை. காரியம் அவன் வந்து கண்டுகிட மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மற்ற ஒரு பெண் பிள்ளைகளாலும் சரி, ஆண் பிள்ளைகளாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அடைய வேண்டும், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு பங்காளியாக வேண்டும். நரகத்துக்கு என் சரீரத்தை கொடுக்க மாட்டேன், இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி விசுவாச பிள்ளை உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். எப்போது அபிஷேகம் பெற்றியோ அன்று முதல் உன் போராட்டம் மரணவரின் சட்டத்தை கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. 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 அப்ப நிம்மதி கிடைக்காதா பாஸ்டர்? அப்ப சமாதானம் கிடைக்காதா பாஸ்டர்? அப்ப எனக்கு சந்தோஷமே கிடைக்காதா? அது தப்பு. இடைக்கிடை சந்தோஷத்தை தருவா. நீ பூமியிலே வாழ்வதற்கு இடைக்கிடை சமாதானத்தை தருவா. இடைக்கிடை அவர் பேசுவா. இடைக்கிடை அவர் சந்தோஷத்தை தந்து அனைத்து சந்தோஷத்தை வெளியே மாற்றி சின்ன சின்ன சந்தோஷத்தை தந்து உன்னை கர்த்தர் மகிழ்ச்சியாக்கி பெரிய சந்தோஷத்துக்காய் உன்னை இழுத்துக் கொண்டிருக்கிறார். தேவ சபை ஆவியிலே நிறைந்த பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தாவே, எந்த பாடுகள் வந்தாலும், எந்த துக்கங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், என்ன வெல்லுவிளிகள் வந்தாலும், எனக்கு நீர் வைத்திருக்கின்ற மகிமையை சாத்தான் பறிக்க விடாதபடி எனக்கு கிருபை தர வேண்டும் என்று கேட்கிற உங்க மேல கர்த்தருடைய சகீனா மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்படி நீ ஒரு இடத்துல அடிகொள்ளுகிறாய், கெட்ட வார்த்தை வாங்குகிறாய், கண்ணீர் விடுகிறாய், கலக்கமா இருக்கிறாய், சஞ்சலமா இருக்கிறாய், வருத்தமா இருக்கிறாய், அந்த வேலைகளை செய்ய செய்ய ஆவிக்குரிய காரியம் உங்க மேல பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியலையோ? புரியலையோ? நீங்க அந்த கட்ட கட்டுறதும் இந்த காங்கற்று போடுறதுலையும் பாடுபட்டுட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறும்போது உங்க மேல கிருபை பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க மேல கிருபை பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க மேல தொடுதல் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற மகத்துவமான கிரியை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் கிறிஸ்துவின் அச்சடையாளம் ஆவதற்காக அந்த மனுஷன் பட்ட பாடுக்கும் பிரயாசத்துக்கும் கணக்கில்லை. அவரை மிஞ்சின ஒரு ஊழியக்காரன் பிறந்ததும் இல்லை, இனி வரப்போறதும் இல்லை. ஆனா இன்னைக்கு அழகா பிரியாணி சாப்பிடுறாங்க, சுகமா வாழ்றாங்க. சாயங்கால ஆராதனை, விடிய கால ஆராதனை, என்ன மத்தியான ஆராதனை. ஹல்லேலூயா. முழங்கால் யுத்தம், கழுத்து குத்துற நிக்கிற யுத்தம், காலு கறக்கிற யுத்தம். ஹல்லேலூயா. இன்னும் ஜபத்துக்கு பேரே இல்லை. ஒரு 10-20 ஜபத்துடைய பேருகளை நான் கேட்கிறது. எதுக்கு இந்த ஏமாற்று, எதுக்கு தந்திரம்? ஒரே ஜபந்தான். ஒரே ஜபத்தினால் எல்லாத்தையும் முறியடிக்க முடியும். ஒரே ஆராதனை தான் சாத்தானை எதிர்க்க முடியும். ஒரே ஆராதனை தான் அதில் அபிஷேகத்தை கொண்டு வர முடியும். ஒரே ஆராதனை தான் வெற்றி அடைய முடியும். ஒரே சுவிசேஷம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆவிக்குரிய வரங்கள் பெருகணும், ஆவிக்குரிய கிரியைகள் பெருகணும், ஆவிக்குரிய பலன் பெருகணும். ஆவிக்குரிய பலன் பெருக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவில் படுகிற பாடுகள் மூலம்தான் ஆவிக்குரிய பலன். இன்னைக்கு நீங்க செக் பண்ணி 2 மாசம் சரியா நடங்க, உங்க வியாதி குணமாக போகுது. அற்புதம் நடக்க போகுது, நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஜெயம் எடுப்பது கர்த்தர் கிருபை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கு ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்போஸ்தல நாட்களிலே இறங்கின தெய்வீக சக்தி உங்க மேலும் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 ஆமென். 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 அப்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அப்போ அந்த பவுலுக்கு புரிகிறது, நான் மாம்சத்திலே பலி செலுத்தி நடந்து பழைய பாடு நான் வாசித்து நடக்கும் போது எந்த கிருபை எனக்குள்ள வரல, எந்த பிரசன்ஸும் வரல, எந்த மகிமை எனக்கு வெளிப்படுத்த முடியல. இப்போ ஆண்டவர் தொட்டு
கிறிஸ்து பாடுகளுக்குள்ளே படுத்தின போது, நெருக்கங்களுக்குள்ளே படுத்தின போது, அவமானத்துக்குள்ளே படுத்தின போது, இதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதுனால 9 விதமான வரங்கள் அவன் மேல கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் தேவ பிள்ளையே, நம்ம சபைக்கு போறதுனால அல்ல, ஒரு ஆக்டிங் ஆராதனையினால் அல்ல, ஒரு ஆக்டிங் செய்தியினால் அல்ல, ஒரு ஆக்டிங் சங்கீதத்தினால் அல்ல, ஒரு ஆக்டிங் இந்த காணிக்கை எடுக்கிறதுனால அல்ல. சபை நீங்கள் இத்தனை பேரும் ஆவிக்குள்ளானீங்கன்னு சொன்னா எனக்கும் சந்தோஷம், பரலோக ராஜ்யத்துக்கும் இந்த சபையை குறித்து மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனவாட்டி சபையை தேடி கர்த்தர் வருவார். ஆனபடி பாடுகள் மூலம்தான் நம் கிருபை பெருகும், துக்கங்கள் மூலம்தான் கிருபை பெருகும், வேதனை மூலம்தான் ஆவியின் அனுபவம் பெருகும் என்றுள்ள வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய பிள்ளைகளை நடப்பதற்கு மாம்சத்தில் கிரியை செய்த எல்லாத்தையும் வெட்டி மாற்றிவிட்டு ஆவிக்குரிய கிரியைக்காக உங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்க ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் அடையாவிட்டால் நீங்கள் எல்லாரும் விழுந்துடுவீங்க. நல்ல கேர்ஃபுல். நான் தேவன் விரும்ப குறிப்பிட்ட காலத்திலே நான் அதை அடையாவிட்டால் நான் விழுந்துடுவேன். நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த ரகசியத்தை அடைந்து விழாம உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ரகசியத்தை விழாம காத்து கொண்டாலும் பல சிக்கல்கள், குழப்பங்களை சாத்தான் உள்ளே கொண்டு வரும்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், என்னை தகர்ப்பதற்கு சாத்தான் பார்க்கிறான், இதனுடைய பலத்தை எனக்கு தாரும் என்று இயேசுவிடத்தில் கெஞ்சி கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு யோர்தான் தப்ப முடியலன்னு கேட்கணும், எனக்கு செங்கடல தப்ப முடியலன்னு கேட்கணும். நான் இந்த காரியத்துல ஆவியில குறைவா இருக்கிறேன், என்னென்ன பிரச்சனை நான் இருக்கிறேன், எனக்கு ஆசை உண்டு, வாழ விருப்பம் உண்டு, ஆனா நான் இன்னென்ன பிரச்சனை அகப்பட்டிருக்கிறேன், இதை மேற்கொள்வதற்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபித்து கேட்டால் கர்த்தர் உனக்கு அதை மேற்கொள்வதற்கு கிருபை தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஷமனதரக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, ரோம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17 என்ன சொல்ல பாருங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவடு கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனைவி தன் கணவனுக்கு ஒத்தாசை பண்ணுங்க. தரித்திரமான வேளைகளில், கஷ்டமான வேளைகளில் ஒரு மனைவி அழிந்து போகாம, தற்கொலை பண்ணாம, எப்படியாவது வாழ வேண்டும் என்று சொல்லி கணவனோடு இணைந்து செயல்படுகிறார் வாழ்வதற்காக. அவருடைய வாழ்க்கை மேலே வந்த பின்பு கணவனானவன் சொல்லுகிறான், அந்த கஷ்டமான வேளையில என்னை தள்ளிவிட்டு போகாம என்னோடு நின்று பாடுபட்டாய், நான் இப்ப உயர்ந்த நிலைமையில வந்திருக்கிறேன், நீ என்னோடு சந்தோஷப்படு என்று சொல்லி அவளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை தன் புருஷன் செய்வான். அது மெமரி பவர்ல வரும். அவப்பட்ட பாடுகள், துன்பங்கள், பட்டினிகள், வேதனைகள் எல்லாமே மெமரி பவர்ல கர்த்தர் கொண்டு வருவான். கொண்டு வரும்போது நீங்கள் கணவனானவன் அதை புரிந்து விட்டு இனி அவள் பாடுபடக்கூடாது, துன்பப்படக்கூடாது, நான் பத்திரமாய் காக்க வேண்டும் என்று அவளுக்கு கனம் கொடுக்கிறது போல பரலோக ராஜ்யம் அவருக்காய் பாடுபடுகிற அத்தனை ஜனத்துக்கும் பரலோக ராஜ்யம் கனம் கொடுக்க காத்துக்கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிற புரிந்தவர்கள் கரங்களை தட்டி அந்த கனத்துக்கு பாத்திரமானே மாற பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எஸ் 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 நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் உங்களை தொட வந்திருக்கிறார், கர்த்தர் விடுதலையாக்க வந்திருக்கிறார். என்னைக்கும் கண்ணீர் இல்ல, என்னைக்கும் சஞ்சலம் இல்ல, என்னைக்கும் தவிப்பு இல்ல, என்னைக்கும் போராட்டம் இல்ல. சில காலம் போராட்டம் உண்டு, சில காலம் வேதனை உண்டு, சில காலம் கஷ்டங்கள் உண்டு. பின்பு என் மகிமை வெளிப்படுத்துவேன், மகிமை வெளிப்படுத்துவேன். நீ எனக்காக பாடுபட்டா, எனக்காக பாடுபட்டா, நான் உனக்காக நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இதுதான் பரலோக ராஜ்யம். ரெண்டு பேர் உண்டு. ஒன்று நான் அறியேன், ஒன்று உன்னதமான இடத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுதல். அல்லேலூயா. அது நம்ம கையில தான் இருக்குது, நம்ம கையில இருக்குது. நான் உன்னதமான இடத்துக்கு அழைத்து கொண்டு செல்லப்பட வேண்டும். எப்படியான இந்த சரீரத்தை இழந்துத்தான் ஆகும், எப்படியான இந்த ஜீவனை இழந்துத்தான் ஆக வேண்டும். நேற்றைக்கு எனக்கு அம்மா ஆனால் இன்றைக்கு என் அப்பா. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என் ஜீவனை இழந்தே ஆக வேண்டும். அந்த ஜீவனை இழக்கும் போது ஒரு பரிசுத்தமான மகிமையான இடத்துல என் ஜீவன் மர்வம் அடைந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உனக்கு ஒரு எல்லைகள் கடந்து போகும்போது உனக்கு தெரியும், அந்த நேசரனை நேசிக்கிறான், அந்த நேசரனை அன்பு வைக்கிறான், அந்த நேசரனை காத்துக் கொள்ளுகிறான். அந்த நேசோட அன்பு இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, அந்த நேசோட கிரியை இல்லாம உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. அந்த நேச அதிகமா என்னை நேசிக்கிறதுனால துக்கங்களும் பாரங்களும் இழப்புகளும் அடைந்து கொண்டிருக்கிறேன். இது எனக்கு சாரமில்லை. என் நேசரனை நேசிக்கிறான், அவர் இஷ்டப்படி செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தி உள்ளவங்களுக்கு தெரியும், என்ன சூப்பர் நேச்சர்ல கொண்டு போறான், என்னை அழகாய் உருவாக்க, என்னை அழகாய் நெருக்குகிறான். ஒரு அப்பன் தண்டிக்கும் போல தண்டிக்கிறான், ரகசியமா தண்டிக்கிறான், ரகசியமா என்னை உடைக்கிறான், ரகசியமா என்னை நொறுக்குகிறான். நொறுக்கி கொண்டிருக்கும் போது ஓடி போகலாம். புத்தி உள்ளவங்களுக்கு தெரியும், நீ எதை செய்தாலும் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லுக. ஒரு மூத்த குமாரனை போல அவருக்குண்டானதை பெற்றுக்கொள்ள நீங்கள் அமைதலாய் காத்திருந்தால் தேவனுடைய வீடாய் நீங்கள் இருப்பீங்க என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்படிதான் 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 போகணும். ஹல்லேலூயா. நம்ம யாரும் ஆண்டவரை அறிந்து வந்தவர்கள் அல்ல, கிருபையினாலே கூடியிருக்கிறோம். கிருபையினாலே கூடினாலே ரகசியங்கள் அறிந்திருக்கிறோம். இனி என்னங்க நடக்க போகிறது? சாவை விட வேற ஒண்ணும் இல்லையே, சாவோட முடிஞ்சிடுச்சே, வேற ஒண்ணும் இல்லையே. நம்ம சாவு, இந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கு போகும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் எங்களோடு பாடுபட்டால் எங்களோடு ஆறுதலும் அடைவீர்கள் என்று சொல்லி பேதுரு சொல்லும். ஹல்லேலூயா. அப்ப பேதுரு ஒரு ஊழியக்காரன், பவுல் 12 அப்போஸ்தல ஊழியம். பேதுருக்கு இவருக்கு நம்முடைய பவுலுக்கு தனிமையான ஊழியம், லாங்குவேஜ் அதிகம் இருக்கிறதுனால, பல மொழிகள் தெரியறதுனால பல இடங்கள் நெருக்கமான ஊழியம் தான் அவர் செய்திருக்கு. ஹல்லேலூயா. அப்ப சபைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, இது சபைக்கு எழுதுகிறா, நீங்களும் என்னோடு பாடுபட்டால், நீங்களும் என்னோடு கஷ்டப்பட்டால், நீங்கள் என்னோடு நெருக்கப்பட்டால், நீங்கள் எங்களோடு துன்பப்பட்டால், நீங்கள் எங்களோடு உபத்திரப்பட்டால், நாங்கள் அடைகிற மேனி நீங்கள் அடைய முடியும் நாக்கம் எழுதி வச்சிருக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன பாடுபடணும், எப்படிப்பட்ட பாடுபட வேண்டும் என்பதை நீங்க வீட்டில் போய் தியானிச்சு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கிற சூழ்நிலை, எளியவன் இல்ல, உயர்ந்தவங்க இல்ல, எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காய் பாடுபடுகிறதுனால மாத்திரம்தான் இந்த மாம்ச சிந்தையை ஒடுக்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது நேச்சரா பாடுபடும்போது துக்கம் இல்லாம ஒரு மதுரம் வாழ்க்கையில வராது. நேச்சரா பாடுபடுகிறதுனாலதான் இந்த பாடியை கர்த்தர் ஒடுக்கி நொறுக்குவார். இது மூலம் தான் நாளுக்கு நாள் கிறிஸ்துவன் அச்சடையாளமாக முடியும். கொஞ்ச காலம் கழியும் போது உனக்கு தெரியும், இயேசுவின் அன்பு என்னை நெருக்குகிறது, உலகம் என்னை பின்னிட்டு வாங்க செய்கிறது. உலகத்தோடு நான் பின்னிட்டு மாம்சத்தோடு போன எனக்கு மரணம் சம்பவிக்கும். ஆனால் நான் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் என் சரீரத்தை ஒடுக்கி கிறிஸ்துவோடு வாழதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பி ஒப்பு நிற்போம். அதனால உன் கட்டுகள் அழியும், அதனால உங்க சாபங்கள் மாறும், அதனால உங்க நோய்கள் மாறும்,
அதனால உன் வீடு சந்தோஷமாய் கட்டப்படும். அதனால நோய்கள் குறைந்து வளர்ச்சி அடைவாய். இந்த ஆவிக்குரிய ரகசியத்தினாலே நீ பெருகுவாய். வருங்காலம் ஆண்டவரை கர்த்தர் வருகைக்கு முன்னே உன் பிள்ளைகளை ஆவியில் ஆயத்தப்படுத்தி விட்டு நீ இந்த உலகத்திலே மாண்டு போகும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு பரலோகம் போக முடியும். நான் உன்னதமான இடத்துக்கு போறேன், என் பிள்ளைகள் அங்கே வருவார்கள் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களை பெற்றோர்களாய் இருக்கிற நீங்கள் அப்பனும் அம்மையும் தாத்தா பாட்டி எல்லாரும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நீங்கள் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.